ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி, அதாவது அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், அதாவது தனியார் பாவனைக்குரிய போக்குவரத்து சாதனங்கள் இறக்குவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆகவே பல பேர் நீங்கள் கார் வேண்டலாம் அல்லது வேறு வாகனங்கள் வேண்டலாம் என்று சொல்லி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். சொன்னால் இப்பொழுது கார் வேண்டலாம், எல்லாம் விலை சரியான உச்சத்தில் இருக்கிறது. ஆகவே இறக்குமதி ஆரம்பித்தால் நாங்கள் காருடைய விலை குறையும். ஆகவே நாங்கள் கார் வேண்டலாம் என்று சொல்லி காசை வச்சுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆட்கள் இருப்பீங்க. முந்த நாள், அதாவது 11ஆம் தேதி அனுரகுமார் திசாநாயக்கா, எங்களுடைய ஜனாதிபதி, அவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரும், அவர் ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் என்று சொல்லி ஒன்று வெளியிட்டுள்ளார். அதாவது வாகன இறக்குமதியில அதிகரிக்கின்ற டேக்ஸுகள். இந்த செய்தி வாகன இறக்குமதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பேரிடியாக விழுந்திருக்கும். ஆக இந்த வீடியோவில் நாங்கள் எந்த அளவுக்கு டேக்ஸ் கூடியுள்ளது, என்ன காரணத்தால் கூடியுள்ளது என்று சொல்லி பார்ப்போம். இதை நான் விரிவாக உங்களுக்கு சொல்வதற்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் நிகழ்ச்சிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், வாகனம், அதாவது 2020ஆம் ஆண்டு இறக்குமதி நிப்பாட்டப்பட்டது வாகனங்களுக்கு. என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், COVID-19, அதை தொடர்ந்து வந்த குண்டுவெடிப்பு. ஆகவே அரசாங்கத்திடம் இருந்த டொலர், வெளிநாட்டு நாணயம் இல்லாத பற்றாக்குறை காரணமாக அனைத்து இறக்குமதிகள், வாகன இறக்குமதிகளும் நிப்பாட்டப்பட்டது. ஆகவே 2020ஆம் ஆண்டு நிப்பாட்டப்பட்ட வாகன இறக்குமதி 2024ஆம் ஆண்டு 3 கட்டங்களாக அந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு புதிய அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. அவ்வாறு தீர்மானிக்கப்பட்டு முதலாவது கட்டத்தில் பொது போக்குவரத்து வாகனங்கள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இறக்குவதாகவும், 2வது டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வர்த்தக வாகனங்கள், கொமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இறக்குவதாகவும், 3வது கட்டத்தில் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், அதாவது கார், தனியார் போக்குவரத்து வாகனங்கள் இறக்குவதற்கு அரசாங்கம் முடிவு பண்ணி முதல் 2 பேஸும் நடந்து கொண்டிருந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 3வது கட்டத்தில் நாங்கள் கார் வேண்டுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது குடும்பத்துக்கு ஒரு வாகனம், நாங்கள் குடும்பமாக போய் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாகனம் வேண்டு இதுவரை காலம் வேண்டாம். என்னன்னு சொன்னால் இறக்குமதி தடைப்பட்டதால இங்க வாகனங்கள் மிக உச்சத்தை தொட்டது. ஆகவே அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இந்த வாகனங்கள் இறக்கினோடனே நாங்கள் பிப்ரவரி இறக்கினா பிப்ரவரி மார்ச்ல வாகனங்கள் காரண்ட விலையை குறைந்துடும். நாங்கள் என்ன செய்யலாம், புதிய காரை வேண்டலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களுக்கு முந்த நாள் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள், ஜனாதிபதி, அவர் நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிடுறார். அதுல சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா, இதுவரை காலமும் 200ல இருந்து அதாவது ட்ரக்ஸ் இறக்குமதி வரி வாகனங்களுக்கு ஏற்ற மாதிரி அதன் சிலிண்டர் கெப்பாசிட்டி, அதன் அளவு போன்றவற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வாகனங்களோட டேக்ஸ் இறக்குமதி வரி தீர்மானிக்கப்படும். அதுல 200ல இருந்து 300% மட்டும் இவ்வளவு காலம் உங்களுக்கு என்னது இறக்குமதி வரி அறவிடப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் உடனடியாக அமலுக்கு வரும்படி இந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது, ஜனாதிபதி அவர்களால். அதுல என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னா, வாகனங்களின் இறக்குமதி வரி 300ல இருந்து 400, 500, சில வாகனங்களுக்கு 600% மட்டும் இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி அதிர்ச்சி தகவல் ஒன்றை அந்த நோட்டிபிகேஷன்ல வெளியிட்டுள்ளார்கள். இப்போ இந்த இறக்குமதி வரி என்னண்டு இவ்வளவு கூடுதுன்னு பார்த்தால், அங்க 4 விதமான வரி அதுல செல்வாக்கு செலுத்துகின்றது. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா விசேட இறக்குமதி வரி என்று சொல்லி ஒன்றை கூட்டினோம். 2வது பாத்தீங்கன்னு சொன்னா லக்ஸரி டேக்ஸ், அதாவது ஆடம்பர வரி என்று சொல்லி 2வது கூட்டினோம். 3வது CIF, எங்களுக்கு தெரியும், பெறுமதி, காப்புறுதி மற்றும் சரக்கு வரி என்று சொல்லி CIF என்று சொல்லி ஒன்றும். அதோட 4வதாக 18% பெட். இவ்வளவும் சேர்ந்து வாகனத்தினுடைய இறக்குமதி வரியாக சில வாகனங்களுக்கு 300க்கு மேல 400, 500, சில வாகனங்களுக்கு 600% மட்டும் விதிக்க இருப்பதாக அரசாங்கம் அந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல குறிப்பிட்டுள்ளது. இப்படி நீங்க பார்க்கல எங்களுக்கு காரின் விலை அதிகரிக்குமா என்று சொன்னா கட்டாயம் அதிகரிக்கும். அதுல முதல்ல சில உதாரணங்களை தந்திருக்கிறோம். என்று சொன்னா, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வெகன் ஆர். இந்த வரி அதிகரிப்பால வெகன் ஆருக்கு நாங்கள் இதுவரையும் கட்டி கொண்டு வந்த டேக்ஸ் 1.6 மில்லியன் இறக்குமதி வரி, அது எவ்வளவு மட்டும் கூடுதுன்னு சொன்னா 1.8 மில்லியனாக அதிகரிக்கின்றது. அதோட விட்ஸ், எங்களுக்கு தெரியும், விட்ஸ் அது இவ்வளவு காலம் நாங்கள் கட்டி கொண்டு வந்தது 2 மில்லியன். இப்போ எவ்வளவுக்கு உயரம் சொன்னா 2.4 மில்லியன் டேக்ஸ் மட்டும், விலை இல்லை, டேக்ஸ் மட்டும்.
அதோட டொயோட்டாண்ட அக்வா, கொரல்லா மற்றும் எக்ஸியோ இப்படியான கார்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இவ்வளவு காலம் 5.7 மில்லியன்ல இருந்து 6.6 மில்லியன் மட்டும் டேக்ஸ் கட்டி கொண்டு வந்தாங்க. அந்த வாகனங்களுக்கும் 6.6 மில்லியனுக்கு மேல டேக்ஸ் மட்டும் கட்ட வேண்டி வருகின்றதுன்னு சொல்லி இந்த கெசட் நோட்டிபிகேஷன் படி என்ன யார் சொல்லியிருக்கணும்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் வெஹிக்கிள் இம்போர்ட் அசோசியேஷன், இலங்கையின் வாகன இறக்குமதி அசோசியேஷன் வந்து இதை சொல்லி இருக்குது. அப்படி இந்த வாகனங்கள விலை அதிகரிப்பதால் அதை வேண்டுவதற்கு காத்து கொண்டிருந்தாங்க தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்ரீலங்கன் வெஹிக்கிள் இம்போர்டேஷன் அசோசியேஷன் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா இந்த டேக்ஸ் வந்து கூடினாலும் வாகனம் இறங்க போகுது என்று சொன்னோன்ன வாகனங்களுடைய விலைகள் ஓரளவு கணிசமான அளவு குறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. எவ்வாறான வாகனம் என்று சொன்னால் இந்த வாகனங்கள் வந்து 10 அதாவது உற்பத்தி செய்யப்பட்டு 10 வருடங்கள் உட்பட்ட வாகனங்களுக்கு தான் இந்த டேக்ஸ் வந்து அவர்கள் அறவிட போறார்கள். அதாவது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் வந்து வித்தியாசப்பட்டு போகும். ஆகவே அந்த ரேஞ்ச் வந்து 300ல இருந்து 600 மட்டும் அந்த டேக்ஸ் இறக்குமதி வரி வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. இது வந்து ஒரு அதாவது இறக்குமதி கட்டாயம் வாகனம் செய்யணும் என்ன சொன்னா 5 வருடங்களாக வாகனம் இறக்கல. இந்த வாகனம் இறக்காட்டிக்கு இந்த ஆட்டோமொபைல் செக்டர் வந்து பாதிக்கப்படும். இந்த வாகனங்கள் இறக்குமதியாளர்கள் விற்பனையாளர்கள் சங்கம் வந்து பாதிக்கப்படும். அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர்களையும் பாதிப்பு அடைய விடாமல், ஆனால் எங்களுடைய நாட்டிலிருந்து டொலரும் வெளியில போகாமல், அதாவது வாகனம் இறக்குறதால தான் அரசாங்கத்தின் மிக கூடுதலான வெளிநாட்டு நாணயங்கள் வந்து பாதிக்கப்படுகின்றது. அதாவது டொலர் எங்களுக்கு தெரியும், வெளிநாட்டு வர்த்தகம் செய்யணும்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் டொலர் கையிருப்பில் இருக்கணும். அந்த டொலர் வந்து 6.5 பில்லியன் தான் இருக்குது. அதை தக்க வைத்துக் கொள்றோம்னு சொன்னால் வரி ஒன்றும் கூட்டாம வாகனங்கள் இறக்க விட்டா பிரபலமான வாகனங்கள் இறக்கல அங்க டொலர் வந்து வெளியில போகும். அதை குறைப்பதற்கும் இந்த வரி அதிகரிப்பு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். சொன்னா வரி அதிகரித்து விட்டால் சனம் வந்து வேண்டது குறையும், காசு கூடும், வாகனங்களோட விலை கூடும். விலை அதிகரித்தா சனம் வந்து வேண்டதை குறைக்கும், குறைச்சா இறக்குமதி குறையும். அதுவும் ஒரு உத்தியாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் வாகனத்தை எதிர்பார்த்து காட்டிருந்தவர்களுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியான ஒரு நியூஸாகவே காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி வரி அதிகரித்தாலும் வாகனங்களுடைய விலை எவ்வளவுக்கு அதிகரிக்கின்றது, அதை அரசாங்கம் எவ்வாறு கையாள போகின்றன்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் நான் இன்னொரு வீடியோவில் தரேன். நன்றி.